தொகுதி என்ற பாகுபாடு இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்படுவதாக பாமக எம்எல்ஏ சதாசிவம் கூறியுள்ளார். சட்டசபையில் நடந்த விவாதத்தில் பாமக எம்எல்ஏ சதாசிவம், மேட்டூர் தொகுதியில் வழங்க 1500 பட்டாக்கள் தயாராக உள்ளன. காத்திருப்பு பட்டியலில் 1000 பேர் உள்ளனர். நடப்பாண்டில் 5 லட்சம் பட்டா வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே ஆண்டில் எப்படி 5 லட்சம் பட்டாக்கள் வழங்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், 12 மாதங்கள் இருக்கிறதே, கும்மிடிப்பூண்டியில் 50,000 பட்டாக்களை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். எனவே ஒரே ஆண்டில் 50 லட்சம் பட்டாக்கள் வழங்க முடியும். மேட்டூர் தொகுதியில் பட்டா வழங்கப்படவில்லை என்றால் அதற்கு ஏதாவது காரணம் இருக்கும். அதை சொன்னால் தீர்வு காணப்படும் என்று கூறினார். அதற்கு சதாசிவம் எம்எல்ஏ, சேலம் மாவட்டத்தை 3ஆகவும், கடலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர் மாவட்டங்களை 2ஆகவும் பிரிக்க வேண்டும். எம்எல்ஏக்களுக்கு அரசின் சார்பில் கார் வழங்க வேண்டும் என்றும், சேலம் மாவட்டத்தில் ஏரிகளுக்கு நீர் செல்ல சரித்திர நாயகன் முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமியால் 525 கோடி ரூபாயில் திட்டம் அறிவிக்கப்பட்டது. அந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார். அப்போது அமைச்சர் துரைமுருகன், எதிர்க்கட்சி தலைவரை சரித்திர நாயகன் என்கிறார், ஆனால் அமைச்சர்களை சொன்னாரு என்கிறார் சதாசிவம். எனவே அவர் சொன்னதெல்லாம் நிச்சயமாக வராது என்றார். அதற்கு சதாசிவம், மேட்டூர் அணை கட்டப்பட்டதால் மேட்டூர் தொகுதி மக்கள் பாதிக்கப்பட்டனர். ஆனால் அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. எனவே மேட்டூர் உள்ளிட்ட சேலம் மாவட்ட மக்களுக்கு ஆண்டுக்கு 2 TMC தண்ணீர் கிடைக்கும் திட்டத்தை மூத்த அமைச்சர் துரைமுருகன் காலத்திலேயே செயல்படுத்த வேண்டும் என்றார். அதற்கு அமைச்சர் துரைமுருகன், வெறுமனே மூத்த அமைச்சர் என்று சொன்னால் போதாது, எதிர்க்கட்சி தலைவரை பாராட்டியது போல எங்களையும் சொன்னால்தான் நடக்கும் என்று கூறினார். வரும் சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு முடிவு கட்டும் கூட்டமாக நாங்கள் உள்ளோம் என்று போட்டாஜியோ மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் அந்தோணிசாமி கூறியுள்ளார். அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான போட்டோஜியோ சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னையில் எழிலகம் வளாகத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டமைப்பின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் அந்தோணிசாமி தலைமை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது பலமுறை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை அழைத்து, திமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதியம் அமல்படுத்தப்படும் என்றார். திமுக ஆட்சி அமைத்து 4 ஆண்டுகள் ஆகியும் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இது வேதனையாக உள்ளது. நிதி இல்லை என கூறி திமுகவினர் 4 ஆண்டுகளை ஓட்டிவிட்டனர். தற்போது பழைய ஓய்வூதியத்திற்கு 9 மாதம், சரண் விடுப்பிற்கு ஓராண்டு இலக்கு நிர்ணயித்து 5ஆம் ஆண்டை ஓட்ட முதல்வர் முடிவு செய்துள்ளார். இத்தகைய போலியான அறிவிப்பினை பட்ஜெட்டில் அறிவிக்காமல் தமிழக அரசு இருந்திருக்கலாம். வரும் தேர்தலில் திமுகவுக்கு முடிவு கட்டும் கூட்டமாக நாங்கள் உள்ளோம் என்றும் கூறியுள்ளனர். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதான தேவநாதனுக்கு சொந்தமான 177 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களின் விவரங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. சென்னை மயிலாப்பூரில் தி ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் என்ற நிதி நிறுவனம் செயல்பட்டு வந்தது. இதில் 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களிடம் இருந்து 24.50 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அதன் இயக்குனர் தேவநாதன், அவரது கூட்டாளிகள் குணசீலன், சாலமன், மோகன்தாஸ், மகிமைநாதன், தேவசேனாதிபதி, சுதீர் சங்கர் ஆகியோர் மீது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. ஆம்னி பேருந்துகளுக்கு தேசிய அளவில் தனி பெர்மிட் வழங்க வேண்டும் என்பது உட்பட 10 தீர்மானங்களை ஆம்னி உரிமையாளர்கள் நிறைவேற்றியுள்ளனர். மாநிலங்களவையில் வகுப்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக அதிமுக உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளனர். மக்களவையில் வியாழக்கிழமை அதிகாலை வகுப்பு சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் மாநிலங்களவையில் இன்று அதிகாலை வாக்கெடுப்பு நடத்தி நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னையில் ரசாயனம் கலந்த தர்பூசணி பழங்கள் இல்லை என்றும் பொதுமக்கள் அச்சமின்றி தர்பூசணி பழங்களை உட்கொள்ளலாம் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். பொது இடங்கள், நடைபாதைகளில் உள்ள காங்கிரஸ் கொடிகளை கட்சியினர் அகற்ற வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பரவலாக அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்கள் அரசு மற்றும் பொது இடங்கள், நடைபாதைகள், நெடுஞ்சாலைகளில் நிரந்தரமாக அமைக்கப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மார்ச் 7ஆம் தேதி அனைத்து கொடிக்கம்பங்களையும் 12 வாரங்களுக்குள் அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆணையில் கூறப்பட்டுள்ள இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கொடிக்கம்பங்களை மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் தங்கள் பகுதியில் உடனடியாக அகற்றி அதன் விவரங்களை
தமிழக காங்கிரஸ் தலைமைக்கு அனுப்ப வேண்டும். இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு உயர்நீதிமன்றத்தின் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். பால் உற்பத்தியை பெருக்க கறவை மாடுகளுக்கு விருதுகள் வழங்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அறிவித்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த வகுப்பு திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் 12 மணி நேர விவாதத்திற்கு பின்னர் நள்ளிரவில் நிறைவேற்றப்பட்டது. இதனை மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறும்போது, நாட்டை பிரிப்பதற்காக வகுப்பு திருத்த மசோதாவை பாஜக கொண்டு வந்து நிறைவேற்றியுள்ளது. மத்தியில் உள்ள பாஜக அரசை அகற்றிவிட்டு புதிய அரசு அமையும் போது இந்த மசோதா ரத்து செய்யப்படும். அதற்கான திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவோம் என்றும் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த பரஸ்பர வரி இந்தியாவில் என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஆராய்ந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது.